என்னோடும் நீ சான்று பகர வேண்டும். இறைவா, என்னை காத்திருளும். உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்தேன். அனைவரும் முழுமையாய் ஒன்றித்திருப்பார்களாக. இயேசு கிறிஸ்துவின் அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகத்தை நாம் உற்று பார்க்கும்போது தொடர்ந்து புனித சின்னப்பர் பறைசாற்றி வருகின்றார். அது மட்டுமன்று, கடவுள் கொடுத்த திட்டத்தை, கடவுளின் திருவுளத்தை நான் நிறைவேற்றி உள்ளேன். இந்த கடமையை நான் செய்து முடித்தேன். அதற்கு அவருக்கு கிடைத்த பரிசு, சபையினர் அங்கிருந்த மக்களை பார்த்து அவன் வாய் மீது ஒரு கோடு போடும் அடித்தார்கள். உண்மையை நாம் பதிலும் போது, உண்மைக்காக வாழும்போது சில நேரங்களில் இந்த உலகம் நம்மை எதிர்க்கும், இந்த உலகம் நம்மை வெறுக்கும், இந்த உலகம் நம்மை உதைக்கும், இந்த உலகம் நம்மை கீழே தள்ளிவிடும். நம்மை சார்ந்தவர்களே நம்மை புறக்கணிப்பார்கள். இருப்பினும் இறை திருவுளத்தை நிறைவேற்றினால் இப்பொழுதுமே தைரியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆதலால் உயிர் தாழ்ந்தவன் மீது ஆழமான விசுவாசத்தை நாம் வைத்து நம் வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்று தொடர்ந்து உணர்த்துகின்றார் இந்த சின்னப்பர். இதே வேளையிலே என்ற நற்செய்தி வாசகத்தை எடுத்துக்கொள்ளுமாறு இயேசு கிறிஸ்துவின் விசுவாச மன்றாட்டை பார்க்கின்றோம். ஒரு பட்டியலை பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்திலே என்னென்ன கருத்துகள் இருந்தது, எதற்காக அவர் மன்றாடினார், யாருக்காக மன்றாடினார்? முதலிலே தன்னோடு இருந்த தோழர்களுக்காக, சீடர்களுக்காக மன்றாடுகிறார். இவர்களை சார்ந்த மக்களுக்காக மன்றாடினார். இன்னும் எதிர்காலத்தில் இவர்களின் வழியாக விசுவாசத்தை பெற்றுக் கொள்ளவிருக்கும் பிள்ளைகளுக்காக மன்றாடுகின்றார். அவருடைய மன்றாட்டிலே ஒரே ஒரு மேன்மையான சிறந்த நோக்கம் என்னவென்றால், நாம் ஒன்றாய் இருப்பது போல் இவர்களும் ஒன்றாயிருப்பார்களாக, இவர்கள் நம்மோடு ஒன்றாயிருப்பார்களாக. ஒவ்வொரு திருப்பலியும் நம்மை இறைவனோடு ஒன்று சேர்க்கக்கூடிய, ஒன்றாக திரட்டக்கூடிய ஒரு வழிபாடாக இருக்கின்றது. ஆதலால் நான் இறைவனோடு இணைந்திருக்கின்றேனா, இறை கடமைகளை நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றேனா? நம்மை கேட்டு பார்ப்போம். இறைவனில் இணைந்திருந்தால் இந்த திருப்பலி முடியாக இறைவனுக்கு நன்றி நடப்போம். ஒருவேளை உலகத்தோடு சமரசம் செய்து கொண்டு இறைவனை விட்டு பிரிந்திருந்தால், அவருடைய உறவிருந்தால் மறந்திருந்தால், நம்ம தவறிலே நாம் கற்றுக்கொண்டு அனைத்து பாவங்களுக்காக என்னிடத்தில் மனம் மருந்து மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் வாழ்வை முழு வாழ்வை புது வழங்குவராக. மன்றாடுவோமாக. இறைவா, மக்களை உமது மீட்பில் பங்கு பெற நீர் எங்களுக்கு அருள்புரி உம்மை மன்றாடுகிறோம். அதனால் ஆண்டவருடைய உறுப்பினை முன்னிட்டு நாங்கள் என்றும் மகிழ்ந்திருக்க செய்வீராக. உம்மோடு தூயாவியாரும் ஒன்று பேர் இறைவனாய் என்று வாழ்ந்தாட்சி செய்கின்ற எம்பெருமான் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
முதல் வாசகம். ரோமையிலும் நீர் சான்று பகர வேண்டும். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 22, இறைவசனங்கள் 30 மற்றும் அதிகாரம் 23, இறைவசனங்கள் 6-11 முடிய. அந்நாட்களில் யூதர்கள் பவுல் மீது என்ன குற்றம் சுமத்துகிறார்கள் என்பதை உறுதியாக அறிய ஆயத்தவர் தலைவர் விரும்பினார். எனவே மறுநாள் தலைமை குருக்களும் தலைமை சங்கத்தினர் அனைவரும் கூடி வருமாறு அவர் ஆணை பிறப்பித்து பவுலை சிறையிலிருந்து கொண்டு வந்து அவர்கள் முன் நிறுத்தினார். அவர்களில் ஒரு பகுதியினர் சதுசேயர் என்றும் மறுபகுதியினர் பரிசேயர் என்றும் பவுல் அறிந்து, சகோதரரே, நான் ஒரு பரிசேயன், பரிசேய மரபில் பிறந்தவன். இறந்தோர் உயிர்த்தெழுவர் என்னும் எதிர்நோக்கின் பொருட்டு விசாரிக்கப்படுகிறேன் என்று தலைமை சங்கத்தின் உரத்த குரலில் கூறினார். அவர் இப்படி சொன்னபோது பரிசேயருக்கும் சதுசேயருக்கும் இடையே வாக்குவாதம் எழுந்தது. எனவே அங்கு திரண்டிருந்தோர் இரண்டாக பிரிந்தனர். சதுசேய பிரிவினர் வானதூதரும் உயிர்த்தெழுதல், ஆவிகள் ஆகியவனும் இல்லை என்று கூறி வந்தனர். பரிசேயர் இவை அனைத்தும் உண்டென ஏற்றுக்கொண்டனர். அங்கு பெருங்கூச்சல் எழுந்தது. பரிசேய பிரிவினை சேர்ந்த மறைநூல் அறிஞருள் சிலர் எழுந்து, இவரிடம் தவறொன்றையும் காணோமே, வானதூதர் ஒருவரோ ஓர் ஆவியோ இவரோடு பேசி இருக்கலாம் அல்லவா என வாதாடினர். வாக்குவாதம் முற்றவே அவர்கள் பவுலை பீட்டெறிந்து விடுவர் என ஆயிரத்தவர் தலைவர் அஞ்சி படை வீரரை வரச் சொல்லி அவரை அவர்கள் நடுவிலிருந்து பிடித்து கோட்டைக்குள் கூட்டிக் கொண்டு செல்லுமாறு ஆணை பிறப்பித்தார். மறுநாள் இரவு ஆண்டவர் அவர் அருகில் நின்று, துணிவோடிடும், எருசலேமில் என்னை பற்றி சான்று பகர்ந்தது போல ரோமையிலும் நீர் சான்று பகர வேண்டும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவா, என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். நான் ஆண்டவரிடம், நீரே என் தலைவர், உம்மை அன்றி வேறு செல்வம் எனக்கு இல்லை என்று சொன்னேன். ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து, அவரே என் கிண்ணம், எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே. பதிலுரை பாடல். எனக்கு அறிவுரை வழங்கும் ஆண்டவரை போற்றுகின்றேன். இரவில் கூட என் மனச்சான்று என்னை எச்சரிக்கின்றது. ஆண்டவரை எப்போதும் என் கண் முன் வைத்துள்ளேன். அவர் என் வலப்பக்கம் உள்ளார், எனவே நான் அசைவுறேன். பதிலுரை பாடல். என் இதயம் அக்களிக்கின்றது, என் உள்ளம் மகிழ்ந்து துள்ளுகின்றது, என் உடலும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும். ஏனெனில் என்னை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டேன், உம் அன்பை படுகொழியை காணவிட மாட்டேன். பதிலுரை பாடல். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தந்தையே, நீர் என் உள்ளம் நான் உள்ளம் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாயிருப்பார்களாக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். 17 அதிகாரம் வசனங்கள் 20 முதல் 26 முடியும் வரை. அக்காலத்தில் இயேசு வானத்தை அண்ணாந்து பார்க்க வேண்டியது. தந்தையே, என் சீடர்களுக்காக மட்டும் நான் வேண்டவில்லை, அவருடைய வார்த்தையின் வழியாய் என்னிடம் நம்பிக்கை கொள்வோருக்காகவும் வேண்டுகிறேன்.
எல்லோரும் ஒன்றாயிருப்பார்களாக. தந்தையே, நீர் என்னுள்ளும் நான் உம்முள்ளும் இருப்பது போல அவர்களும் ஒன்றாயிருப்பார்களாக. இதனால் நீர் என்னை அனுப்பினீர் என்று உலகம் நம்பும். நாம் ஒன்றாயிருப்பது போல அவர்களும் ஒன்றாய் இருக்குமாறு நீர் எனக்கு அருளிய மாட்சியை நான் அவர்களுக்கு அளித்தேன். இவ்வாறு நான் அவர்களுள்ளும் நீர் என்னுள்ளும் இருப்பதால் அவர்களும் முழுமையாய் ஒன்றித்திருப்பார்களாக. இதனால் நீரே என்னை அனுப்பினீர் என்று எனவும் நீர் என் மீது அன்பு கொண்டுள்ளது போல் அவர்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன் எனவும் உலகு அறிந்து கொள்ளும். தந்தையே, உலகம் தோன்றும் முன்னே நீ என் மீது அன்பு கொண்டு எனக்கு மாட்சி அளித்தீர். நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்கள் என் மாட்சியை காணுமாறு அவர்களும் நான் இருக்கும் இடத்திலே என்னோடு இருக்க வேண்டும் என விரும்புகின்றேன். நீதியுள்ள தந்தையே, உம்மை அறியவில்லை, ஆனால் நான் உம்மை அறிந்துள்ளேன். நீரே என்னை அனுப்பினீர் என அவர்களும் அறிந்து கொண்டார்கள். நான் அவர்களோடு இணைந்திருக்கவும் நீர் என் மீது கொண்டிருந்த அன்பு அவர்கள் மீது இருக்கவும் உம்மை பற்றி அவர்களுக்கு அறிவித்தேன், இன்னும் அறிவிப்பேன். தொடர்ந்து இறை தன்மை இறை மாட்சிமையை அறிவிக்கும் கிறிஸ்துவின் நற்செய்தி. அன்றைய நம்முடைய எண்ணங்களையும் இயக்கங்களையும் நாம் செய்த அனைத்து ஆன்மீக பற்றுகளை கொண்ட முடிவுகளையும் ஒரு தொற்று நோயினால் வாடிக்கொண்டிருக்கூடிய பிள்ளைகளையும் இறைவனுக்கு காணிக்காக அர்ப்பணிக்கின்ற வேளையில் நாம் உங்களுக்கு வைத்திருப்பது எல்லா வல்ல தந்தையாக இறைவனுக்கு என்று அப்படி ஜெபியுங்கள். ஆண்டவரே, காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்தியுள்ள உம்மை வேண்டுகின்றோம். இந்த ஆன்மீக வழியில் காணிக்கையேற்று எங்களை உமக்கு நிலையான கொடையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எல்லாரும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமை.
கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின் தம் சீடர் எல்லோருக்கும் வெளிப்படையாக தோன்றினார். தமது இறையியல்பில் நாங்கள் பங்கு பெறும் பொருட்டு சீடர்கள் கண் முன்பாக வெளியேற்றமானார். ஆழ்கவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது ஆட்சியை புகழ்ந்துரைத்து முடிவின்றி பரிசாற்றி பாடுவதாவது. ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மையானத்திற்கும் மூச்சு ஆகியுடைய பரிசுத்த ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறுகள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடல் திரு ரத்தமாகி உங்களுக்கு இவை மாறுமணமாக பாடுபடுபுடம் கடித்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி ஆசீர்வதித்து அதை பெற்று தாம் சீடர்களுக்கு கொடுத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் திருவுடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு கொடுத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய தூய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இது என் நினைவாக செய்யுங்கள். என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்.
குடும்பத்தை வீட்டு ஒப்படைக்கின்றோம். திருமணம் பக்குடியும் குறித்தவர்கள் நிலைமை மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் ரத்தத்தில் பகுடவைகளை தூய் பரிசாமல் சேர்க்க வேண்டும் என நம்மை தாழ்வுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கும் பரிவுத்திரவை நினைவுறுங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்களாயர் பீட்டர் மச்சாதும் ஏனைய ஆயர்கள் எல்லா திருநிலையினராக அனைவரோடும் திரு அவை அன்பினை பெற செய்திருக்கிறோம். அப்பா பிதாவே, உயிர்த்தெழுந்த எதிர்நோக்குறுதியில் கூட எங்கள் சகோதரி சகோதரிகளை பிறந்தோர் அனைவரும் இறக்கத்தில் நினைவுண்டு முத திருப்புகளின் நிறைவேற்றிடம் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிருக்கும். கடவுளின் கடித்தான தூய மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருமுழுக்கு யோவான், புனித போஸ்ரம் ராய் கிருஷ்ணப்பு ஜூத்துதை தூமையாய், ஜேம்ஸ், புனித பிலிப், நட்சிதபதி யோவான், புனித மத்திய புனிதபான், புனித லூக்கா, முதல் மறை சாட்சியான புனித ஸ்டேஃபான், புனித எப்ரேம், புனித தியோடர், வெண்ணார் புனித பேரு, புனித பீலிஸ், பேருமாள், புனித அல்பத்தர், புனித அல்பத்தர், புனித ஆரோக்கியநாத, புனித சின்னப்பர், புனித கிருஷ்ணான, எகிப்து நாம் புனித அந்தோனியார், புனித அந்தோனியார், புனித புனித கிருஷ்ணர் ஆசீர்வாதம், புனித அந்தோனியார் கிளாரி, தியோக்கியா, இக்னாசியா, லோயலா, புனித இக்னாசியா, புனித பிரான்சிஸ் வீர, பிரான்சிஸ் ஜான் மரி, ஜான் வாஸ்கோ, ஜான் சாந்து, புனித ஜெரோம், கிளியான், ஜெர்வாலியஸ், புனித ஜான் கிறிஸ்டாஸ், புனித ஜஸ்டின், ஜூலியன், புனித இரண்டாம் ஜான் புனித யோவான், புனித வெனிஸ்லஸ், புனித பீட்டிகிளின் கேபிள் ஸ்விட்சன் புனித பிரின்சிபல் பால், புனித மரியம்மாள், புனித தேவசான் பிள்ளை, புனித டாமினிக், புனித டாம்சன் கத்திரி, புனித கிரீசி, புனித கிரிகோரியஸ், புனித மரிவர்த்தி, புனித ஆகஸ்ட் மலகத்தமாள், புனித பெர்பெத்துவல் பிளாஸ்டிகா, லீவன் குருசமாள், புனித பிலிமன், புனித ஹென்றி, புனித ஹென்றி, புனித பெர்பெத்துவல், புனித பவுல் தேசிதோ, புனித குழந்தை தெரேசமாள், புனித ரீதமாள், புனித பாஸ்டினா, ஆல்பாக்கின் புனித மார்த்தமாள், புனித மரியவர்த்தனமாள், புனித மார்த்தர், புனித பத்தாவது, புனித புனித பாத்ராபி, புனித அந்தோனியா, புனித செபஸ்டியான், புனித லூயிஸ், புனித ஜெரட் விஜில, புனித நம்பாள், புனித ஜோக்கிம், புனித சீர, புனித ஃபிபியோலா, புனித பெர்னடெட், ஸ்வீடன் பிரசித்தம்மாள், புனித லூயி, இவ்வுலகில் புத்திரன் புத்திராக அனைவரும் நலையால் வாழ்க்கை உணவை கொடுத்துள்ள இஸ்ரேல் வழியாகும் புனித மறுபடியும் என்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தூய அப்பா பிதாவே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்று உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தெய்வப்படுத்தினையால் பயிற்சி பெற்று நாம் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து மன்றாடுவோம். ஆண்டவரே, தீமனத்திலும் நீங்கள் வாழ்நாளில் அமைதியை தன்னுடன் கொண்டாடும் உதவியால் பார்த்து எப்போது உடலை பெற்று யாரும் குழப்பமும் கல்பனா மாற்றமாக நாங்கள் எதிர்நோக்கி பேர்ப்பு வாழ்வுக்காக இவ்விற்பராகி திருவருகைக்காக போற்றுக்காக துரைக்கின்றோம். ஆண்டவராகி கிறிஸ்துவை அமைதியை விட்டு செல்கின்றேன். என்னுடைய வாழ்வழியாக ஆசிரியை எங்களோடு பகிர்ந்தரே எங்களுடைய பாவங்களை பாராமல் முதல் விசுவாசத்தை கண் நோக்கி இதற்கு அமைதி விசுவாசம் ஞானத்தையும் புனிதத்தையும் ஆரோக்கியத்தையும் ஒற்றுமை திருமணம் கொள்வீராக என்று வாழ்ந்தாட்சி செய்கின்ற வழியிலே இறைவரை சிந்தை மிக அமைதி என்றும் எங்களோடு இருப்பதாக. அருள் வாழ்வை இறை அமைதியை நாங்களோடு பகிர்ந்து கொள்வோம். கிறிஸ்துவின் அமைதி உலகின் பாவங்களை போக்கும் இறைவரின் செம்மறியே
இதோ இறைவன் செம்மறி பெரிய உலகின் பாவங்களை போக்கின்ற வரிகள் வழங்கு திருவிழத்திற்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரை பேறு பெற்றோர். நான் உங்களிடம் சொல்வது உண்மையை சொல்லுகின்றேன். நான் போவதே உங்களுக்கு நலம். நான் போகாவிட்டால் துணையாளர் உங்களிடம் வரமாட்டார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, நாங்கள் பங்கு கொண்ட மறை நிகழ்வுகள் தங்கள் படிப்பினையால் நல்நிலை திருகுணவாக்குறையும் எங்களுக்கு அளிக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனாலும் அருட்கொடைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரோடு இருப்பராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உலகை ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாற்றுவதாக. உடல் வாழ்வு பகிர்ந்து வாழ்வு சென்று வாழ்வோம். திருப்பதி தொடரட்டும்.